வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம இமேஜ் மார்ஃபிங் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம Photoshopஅ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹியூமன் ஃபேஸையும், ஒரு அனிமல் ஃபேஸையும் மார்ஃப் பண்ண போறோம். அதாவது இந்த லேடியோட ஃபேஸ்ல பாதி ஃபேஸ் வந்து அந்த அனிமல் ஃபேஸை வந்து நம்ம மார்ஃப் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இமேஜை ட்ராக் பண்ணி Photoshopக்குள்ள கொண்டு வரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாதி லெஃப்ட் சைடில் இந்த பாதி ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த பாதி இதை நம்ம வந்து அனிமல் ஃபேஸாக மாற்ற போகிறோம். மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம நெட்டில் எடுத்து வச்ச இந்த சீத்தா ஓட பிக்கை நம்ம அது மேலேயே இமேஜ் மேலேயே ட்ரா பண்ணிவிட்டேன். நான் இன்னொரு டேப்பில் நான் ஓப்பன் பண்ணலை. நீங்கள் வந்து அதே லேயர் மேலே நான் அந்த இமேஜை ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி நான் வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க நம்ம இமேஜோட சைஸுக்கு நான் இந்த பிக்சரை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போனேன் அடுத்து அப்படின்னா, இப்போ இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமலோட ஐயும் இந்த பின்னாடி இருக்க அந்த ஹியூமன் ஃபேஸ் அதாவது இந்த லேடியோட ஐயையும் நான் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த பின்னாடி இருக்க லேடியோட ஐ எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கரெக்டாக இந்த அனிமலையும் அதுக்கு நேராக நான் ப்ளேஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி இந்த இமேஜை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இமேஜை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். ரைட் சைட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். இப்போது ஓகே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபேஸை தவிர மற்ற வெளியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த அனிமலோட இமேஜஸ், அதை பூரா நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். எரேசர் டூலை வச்சு நான் கிளியர் பண்ணலாம். அப்படி நான் கிளியர் பண்ணேன்னா திரும்பி நான் வந்துட்டு எனக்கு சப்போஸ் நான் வேறு ஏதாவது வந்துட்டு எனக்கு ஒரு டீட்டெயில் தேவைப்படுது, இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த எரேஸ் பண்ண டீட்டெயில் நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாஸ்க் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மாஸ்க் லேயர் எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லேயர் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து செகண்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செலக்ட் ஆகிருக்க லேயரில் ஒரு மாஸ்க் க்ரியேட் ஆயிரும். அந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய டூல் பாரில் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன். அதோட ஷார்ட்கட் B. அதை செலக்ட் பண்ணி பேலட்டில் பிளாக் கலர் செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் அந்த இதெல்லாம் எரேஸ் பண்ணுறேன். ப்ரஷ்ஷை நீங்கள் ஓரளவுக்கு சாஃப்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்க வேணாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் வந்து 64 வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நான் வந்து இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வந்து ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் நீங்கள் இதை வந்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒரு மீடியமான சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த அனிமலோட ஃபேஸ் வந்துட்டு அந்த ஹியூமனோட ஃபேஸுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒப்பாசிட்டியை 100 வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹியூமனோட ஃபேஸை அதை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஹாஃபில் வந்துட்டு ஹாஃப் ஃபேஸ் இந்த சைடுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த அனிமல் ஃபேஸ் இருக்க மாதிரி, இந்த பக்கம் வந்துட்டு அந்த பின்னாடி இருக்க அந்த ஹியூமனோட ஃபேஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த அனிமலோட ஃபேஸ் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எல்லோ ப்ரௌன் கலந்த மாதிரி இருக்குது.
இதே இது நம்ம ஹியூமனோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு டோன் இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு கலர் மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அனிமலோட கலர் வந்துட்டு இந்த பின்னாடி இருக்க நம்மளோட இமேஜோட கலருக்கு மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லேயர் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்துட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணணும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேப் ஒன்று வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் பண்ண போகிற எஃபெக்ட் வந்துட்டு எனக்கு இந்த இமேஜ் மட்டும்தான், அதாவது அந்த அனிமல் இமேஜ் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணணும், பின்னாடி இருக்க இமேஜை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதாவது கிளிப் மாஸ்கிங் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கலர் பார்த்தீங்களா, இந்த நான் பண்ணுற எஃபெக்ட் வந்துட்டு இந்த அனிமலையும் அஃபெக்ட் பண்ணுது, இந்த லேடியும் அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? எனக்கு வந்துட்டு இந்த அனிமல் மட்டும்தான் கலர் கரெக்ஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மாஸ்கிங் ஆட் பண்ணுறேன். கிரியேட் கிளிப் மாஸ்கிங் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த எஃபெக்ட் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து அந்த அனிமலில் தான் நடக்குமோ தவிர அந்த பின்னாடி இருக்க இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். சரியா? நம்ம எல்லாத்தையும் முதல்ல 0 கொண்டு வந்துக்கலாம். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணோம்னா, இந்த அனிமலோட ஃபேஸை கொஞ்சம் டீசேச்சுரேட் பண்ணுறேன். டீசேச்சுரேட் பண்ணிட்டேன். இப்போ ஹியூவில் கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் டோன் பின்னாடி இருக்க இமேஜுக்கு தகுந்தாப்பில் ஒரு கலரை வந்து நம்ம கொண்டு வரோம். ஓகே, நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 2 இமேஜோட கலரையும் மாற்ற போகிறோம். ஒரு காமனோட கலருக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சேம் முன்னாடி போன மாதிரியே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நான் ரெட் கலர் கொஞ்சம் ரெட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கூட்டுறேன். உங்கள் டோன்ஸ் வந்து நான் மிட் டோனில் வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு எல்லோ கலர் டோனும் நான் வந்து எல்லோ பாயிண்ட்ஸையும் கூட்டியிருக்கேன். ஷேடோஸில் கொஞ்சம் ப்ளூ பாயிண்ட்ஸை நான் வந்து கூட்டியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்துட்டு 2 இதையுமே நம்ம வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து மேட்ச் பண்ணியாச்சு. இதுதான் இமேஜ் மார்ஃபிங் டெக்னிக். தேங்க்யூ.